அதாவது விடாமுயற்சி படத்தோட சென்சார் வந்து ஒரு செகண்ட் மிஸ் பண்ணா கூட நம்ம வந்து அந்த படத்தோட கதையோட்டமே மாறும். ஆரம்பத்துலேருந்தே சொல்றோம் இவங்கெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. இந்த 3 குரங்குகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, விடாமுயற்சி இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டு. அந்த தேதியில வந்து உட்பேடகளி படம் பொங்கல் ரிலீஸா வெளியாக இருந்துச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணி சென்சாருக்கு அனுப்பாம மெட்ட வழியா வெளியே தெரியலனாலும் எல்லா புள்ளிகளையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் உண்மையா நடந்திருக்கும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட அவங்க கிட்ட இருந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்காம எடுக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அது எல்லாம் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்டே பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி படத்தின் மேல பல பழிகளை வந்து இவங்க சுமத்திட்டு வராங்க. ஒரு பொய்யை வந்து ஒரு 100 சேனல்ல உட்காந்து பேசுவானுங்க. ஒரு 100 சேனல்ல உட்காந்து பேசி அதையே பேசி 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 உண்மையான மாதிரி போட்டுருவாங்க. பக்காவான ஒரு த்ரில்லிங்கான ஒரு சேசிங்கான ஒரு படத்தை பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 10 வீடியோ போடுறாங்கன்னா அதில் ஒரு 6, 7, 8 வீடியோ பார்த்தீங்கன்னா அஜித் குமாரை பற்றி மையப்படுத்தி ஒரு எப்படி சொல்றது, ஒரு தவறான நோக்கில் அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி தான் வீடியோவை போடுவோம். யார் யாருக்கு சில நடிகர்களுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு சில பேர்கிட்ட கோல்டு காயின் பணம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஈத்தரை பிடித்த நபர்கள் தான் இந்த வலைபேச்சில் இருக்கக்கூடிய அந்த 3 மங்கி. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, உண்மை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும். தல ரசிகர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல வருடமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 படம் வருதுங்க, அது 3 மாச கேப்ல. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல ரசிகர்களுக்கு தான். அதாவது நம்ம ஏகே ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், ஏன்னா தலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம அஜித் ரசிகர்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது விடாமுயற்சி படத்தோட சென்சார் வந்து முடிஞ்சிருச்சு. சென்சார் முடிஞ்சு படத்தோட சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா U/A கொடுத்துருக்காங்க. மேலும் படத்தோட ரன்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணது வந்து 150 நிமிடம் 46 செகண்ட், அதாவது 2.5 மணி நேரம் 46 செகண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த ஒரு செகண்ட் கூட கட்டு கிடையாது. மொத்தமும் படம் வந்து எலிஜிபிள். எந்த ஒரு நீக்கப்பட்ட காட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படத்தை வந்து சென்சார் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் வரக்கூடிய ஒரு சில அந்த பேட் வேர்ட்ஸ் மட்டும் மியூட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஒரு சில அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தில் நீக்கப்பட்டது அது எதுன்னு எதுவுமே கிடையாது. படத்தை வந்து பர்ஃபெக்டாக எடுத்திருக்காரு மகிழ் திருமேனி. ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லர் கதை அப்படிங்கிறதுனால ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட நம்ம வந்து அந்த படத்தோட கதையோட்டமே மாறும். அதனால படத்தை சூப்பராக எடுத்து கொடுத்த மகிழ் திருமேனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம், விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாகாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் டவுன் படத்தோட அந்த ஒரிஜினல் பட தயாரிப்பு நிறுவனமோ அல்லது நம்ம விடாமுயற்சி பட வேலைகள் தாமதமானதோ இந்த காரணங்கள்லாம் எதுவும் கிடையாதுன்னு நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம். ஆனால் இந்த வலைபேச்சை சேர்ந்தவங்க தான் இந்த 2 காரணத்தையும் இதுதான் காரணம் முழுக்க முழுக்க பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம் இவங்கெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. இந்த 3 குரங்குகளும் என்ன பண்றாங்கன்னா, பல பட நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க சொல்ற தகவலை அப்படியே வந்து போடுவாங்க அல்லது நிறைய பொய் செய்திகளை தான் பரப்புவாங்க. இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்து மூலமா இது வந்து உறுதியாக இருக்குது, மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, விடாமுயற்சி இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காகத்தான் விடாமுயற்சி படத்தை லைக்காவும் சங்கரும் பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, அதாவது தள்ளி வச்சிருக்காங்க. மேலும் அந்த தேதியில வந்து உட்பேடகளி படம் பொங்கல் ரிலீஸா வெளியாக இருந்துச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணி சென்சாருக்கு அனுப்பாம கடைசி சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல்ல இருந்து தள்ளி போகுது அப்படின்னு லைக்கை அறிவிச்சாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சங்கர் அவரோட கேம் சேஞ்சர் படத்தை கொண்டு வரணும். காரணம் என்னன்னா, சங்கர் இயக்கக்கூடிய அடுத்த படம் இந்தியன் 3, அதாவது 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டாரு. இப்போ இந்தியன் 2 வந்து உலகமகா தோல்வி அடைஞ்ச படமா மாறி போச்சு. அதனால சங்கரோட மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து சங்கர் வந்து ஒரு வெற்றி பட இயக்குனராக தன்னை அடையாளம் காட்ட இந்த கேம் சேஞ்சர் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான வெற்றியை பெற்று தரணும். அப்படி முக்கியமான வெற்றி அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சங்கர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் தெலுங்குல ஒரு படம் எடுக்கிறாரு.
அந்த படத்தை வந்து தமிழ்லையும் டப் பண்ணி வெளியிடுறாரு. குறிப்பா இது வந்து ஒரு பேன் இந்தியா படமா வெளியிடுறாரு. அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல கணிசமான அளவு ஒரு வசூல அந்த படம் குவிச்சா மட்டும்தான் சங்கரை வந்து தமிழ்நாட்டிலையும் மதிப்பாங்க, ஆந்திராவிலையும் மதிப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் குட் பை டக்லி படத்தை எப்படியாவது இந்த பொங்கல் ரிலீஸ்ல இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அடுத்து அவர் எடுக்கக்கூடிய இந்தியன் 3 படத்துக்காக தன்னோட சம்பளத்தெல்லாம் குறைச்சி பேசி லைக்கியா கிட்ட ஒரு டீலை போட்டு இந்த மாதிரி குட் பை டக்லி வர முடியாம பண்றதுக்கு விடாமுயற்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணி கடைசி சமயத்துல வந்து படத்தை பின்வாங்க வச்சுட்டாங்க. இதுதான் உண்மையான காரணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னும் சில பேர் வந்து அவங்களோட யூடியூப் தளத்துல இதெல்லாம் பகிர்ந்துருந்தாங்க. ஏன்னா இது வந்து வெட்ட வழியா வெளியே தெரியலனாலும் எல்லா புள்ளிகளையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் உண்மையா நடந்திருக்கும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க. ஆனா இந்த வலைப்பேச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு செய்தி வந்து இதை பத்தி பேசவே கிடையாது. அதாவது நம்ம இப்படி நிறைய சேனல்ல வருது, இந்த மாதிரி ஒரு நியூஸை பத்தி கூட அவங்க பேச கிடையாது. அவங்க தொடர்ந்து வந்து லைக்கா வந்து கதை திருட்டு வழக்கு, பிரேக் டவுன் படத்தோட கதையை வந்து திருடிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாம படத்தை ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு இப்ப போய் ரீமேக் ரைட்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பிரேக் டவுன் படத்தோட அப்படியே அப்பட்டமான ஒரு ரீமேக். அப்படிங்கிற பட்சத்துல கதையை அவங்க கிட்ட இருந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்காம எடுக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அது எல்லாம் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்டே பண்ணியிருக்காங்க. அதனால ஏன்னா அவங்க இதை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் எதாவது வந்துச்சா, அதாவது அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பிரேக் டவுன் படத்தோட அந்த பட நிறுவனம் அவங்க வந்து ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா, இல்ல வந்து ஏதாவது நியூஸ்ல வந்திருக்கா, இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காங்களா, ஏதாவது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம திட்டமிட்டு விடாமுயற்சி படத்தின் மேல பல பழிகளை வந்து இவங்க சுமத்திட்டு வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுல இவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அந்த கேம் சேஞ்சர் படக்குழு கிட்ட இருந்து விளம்பரம் பண்றதுக்கு, அதாவது அந்த கேம் சேஞ்சர் படத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அது இல்லாம இவங்க சேனல்லே பாத்தீங்கன்னா அந்த கேம் சேஞ்சர் படத்தை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க என்னைக்குமே உண்மையை சொன்னதே கிடையாது. ஒரு பரபரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யை வந்து ஒரு 100 சேனல்ல உட்காந்து பேசுவானுங்க. ஒரு 100 சேனல்ல உட்காந்து பேசி அதையே பேசி 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 உண்மையான மாரி போட்டுருவாங்க. அதை பார்த்து நிறைய பேர் வந்து உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியாம நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் நடக்குது. ஆனா உண்மையான காரணம் இது வரைக்கும் லைக்காவோ யாரும் வந்து அறிவிக்கல. ஆனா இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான். ஏன்னா வந்து பொங்கலை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகும், அதாவது ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டீசர்ல போட்டு அறிவிச்சவங்க சென்சாருக்கு எப்ப அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப அதாவது ஜனவரி 9ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு அறிவிச்சது எப்போ? நியூ இயருக்கு முன்னாடி நாள். அதாவது நியூ இயர் நாளைக்குன்னா நைட்டு 12 மணிக்கு நியூ இயர்னா 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாங்க லைக்கா படம் வந்து சில காரணங்களால ரிலீஸ் ஆகாது அப்படின்னு. அப்போ இந்த 10 நாள் தான் இருக்குது. இப்ப சரியா 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாள்ல வந்து அந்த எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சா? அதாவது இவங்க அந்த வலைப்பேச்சு அடிச்சு ஒரு மாதிரியே கேட்கறேன். அந்த 3 பேர் உட்காந்துக்கிட்டு எல்லாம் வாங்கி தின்ட்டு பேசுறாங்கல்ல, அவங்க சொல்ற பேச்சுக்கா வரேன். இப்போ வந்து இந்த 10 நாள்ல வந்து அந்த பட பிரச்சனை, அந்த ரீமேக் பிரச்சனை, அப்புறம் இந்த அதாவது தாமதமாகி இருக்கக்கூடிய இந்த வேலைகள், இது எல்லாமே சரியாகி போயிருச்சா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து 10 நாள் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தா, ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. இது திட்டமிட்டு கேம் சேஞ்சர் படம் வர்றதுக்காக பண்ண ஒரு மாஃபியா வேலை. ஆந்திர அரசியல் வந்து இந்த விஷயத்துல வந்து விளையாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கண்டிப்பா குட் பை டக்லி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும், தல ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி இருப்பாங்க. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 10ஆம் தேதி நாங்க தரமா வரோம் மாமே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் போட்டுட்டாங்க. அதனால தல ரசிகர்கள் வந்து ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த சென்சார் சர்டிபிகேட் வந்து இன்னைக்கு வெளியே இருக்குது. படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. படத்தோட ரன்னிங் டைம் ஷார்ப்பா 2.5 மணி நேரம். ஒரு பக்காவான, ஒரு த்ரில்லிங்கான, ஒரு சேசிங்கான ஒரு படத்தை பார்க்க போறோம். படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த ஜனவரி எண்டில் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதனால ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் என்று வெளியாகும். ஏன்னா வந்து அந்த ஆண்டு இன்னும் ஒரு 10 நாள், ஒரு வாரம் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பொங்கல் அப்போ வந்து படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெய்லரோட சென்சாரும் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மை. இந்த வலைப்பேச்சில் இருக்கிறவங்க அந்த 3 குரங்குகளும் என்ன பண்றாங்க, கண்ட இடத்துல பணத்தை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு ஒன்று பேசுறது. இப்ப பணம் நீ எனக்கு தரலையா, அவங்கள பத்தி தாழ்த்தி பேசுறது, கேவலமா பேசுறது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நயன்தாராவே பாத்தீங்கன்னா
கோயம்பேட்டில் வந்தாங்க, அங்கே வந்தாங்க, அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசி அவனுக்கு சேனலில் போட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருப்பானுங்க. ஏன்னா அதனால தான் அவங்க வந்து 3 குரங்குகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நயன்தாராவே சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இவங்க வந்து எப்படின்னா பணம் பறிக்கும் ஒரு கும்பல், அதாவது தவறான செய்திகளை பரப்புவோம், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுற கும்பல் தான் இவங்க. இவங்களோட வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 10 வீடியோ போடுறாங்கன்னா அதில் ஒரு 6, 7, 8 வீடியோ பார்த்தீங்கன்னா அஜித்குமாரை பற்றி மையப்படுத்தி ஒரு எப்படி சொல்றது, ஒரு தவறான நோக்கில் அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி தான் வீடியோவை போடுவானுங்க. ஒரு சில வீடியோக்கள் மட்டும் புகழ்ந்து பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா முழு மனசோட பேச மாட்டானுங்க. அந்த வன்மம் வந்து தெரியும் நல்லாவே அந்த வீடியோவை பார்க்கும்போது. இதுதான் ஏன்னா வந்து இவங்க வந்து யார் யாருக்கு சில நடிகர்களுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு சில பேர்கிட்ட கோல்டு காயின் பணம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஈத்தரை பிடித்த நபர்கள் தான் இந்த வலைபேச்சில் இருக்கக்கூடிய அந்த 3 மங்கீஸும். இந்த மங்கீஸோட வீடியோக்கள்லாம் யாரும் பார்க்காதீங்கன்னு நம்ம பலமுறை நிறைய மக்களுக்கு சொன்னாலுமே சில பேர் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வரும்போது தான் அவங்களுக்கு அது புரியுது. ஏன்னா இப்போ இந்த விடாமுயற்சி விஷயத்திலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சென்சார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாருங்க அப்படியே ரூட்டை மாற்றி இதை வச்சு வேற ஏதோ பேசுவாங்க. இன்னும் சொல்றது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தணன் என்ன சொல்றாருன்னா, விடாமுயற்சி படம் எடுக்கப்படும் போதே அஜித்குமார் இருந்துக்கிட்டு லைக்கியா கிட்ட கேட்டாரா ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டீங்களா அப்படின்னு. அவங்க வாங்கிட்டு அஜித்குமாரை வந்து ஏமாத்திட்டு கடைசி வரைக்கும் வந்து வாங்காம இருந்தாங்களாம். இதெல்லாம் வந்து ஏன்னா அதாவது 5 லட்சம் 10 லட்சத்துல ஷார்ட் பிலிம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றவங்க சொன்னா ஓகே. ஒரு 100-200 கோடி போட்டு படம் எடுக்கிற பட நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து சாதாரணமா விட மாட்டாங்க. அதனால வந்து ஆரம்பத்திலே இது எல்லாமே சரியா பண்ணி சரியா போன ஒரு படம் தான். இதுல கடைசியா கேம் விளையாண்டது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர் சங்கரால தான் கேம் விளையாடப்பட்டிருக்கு. இது தெரியாம இந்த மக்கு பசங்க வந்து தவறான செய்திகளை எல்லா சேனல்லையும் உட்காந்து ஒளரி கொட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் பத்தாது. ஆனா வந்து இந்த மாதிரி தவறான தகவலை காசுக்காக பண்றது ரொம்ப தப்பு. அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பிரேக் டவுன் படத்தோட பட நிறுவனம் வந்து இவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் ஆபீஸ்ல வச்சு இந்த மாதிரி வந்து லைக் எங்களுக்கு பணம் தரணும், எங்களை கேட்காம ரீமேக் ரைட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு இந்த 3 மகான்களையும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுன மாதிரி தான் இவனுக்கு சொல்றதெல்லாம் இருக்குது. சத்தியமா சொல்றேன், சினிமாவை பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டுக்கிட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து ஏதோ ஒரு நியூஸை பாக்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து இவங்களே வந்து கண்டுபிடிச்ச மாதிரி அப்டேட் வந்துச்சு, லண்டன்ல இருந்து வந்துச்சு, ஜப்பான்ல இருந்து வந்துச்சு, அமெரிக்கால இருந்து வந்துச்சுன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. இவங்க ஒரு 100 பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 1-2 உண்மையா இருக்கும், ஒரு 10 பொய் உண்மையா இருக்கும். ஏன்னா குட்டாம்பகல விட்டுறது தானே. அதை வந்து நாங்க பாத்தீங்களா நாங்க சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவாங்க. புரியுதுங்களா? அதனால பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்க வந்து மனசை தொட்டு சொல்லுங்க இவங்களோட வீடியோக்களை. இப்போ விடாமுயற்சி இந்த பிரச்சனையிலேயே இந்த விடாமுயற்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, உண்மை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும். நீங்க வேணா பாருங்க, விடாமுயற்சி கண்டிப்பா இந்த ஜனவரி குடியரசு தினத்தை முன்னிட்டு மந்த் எண்ட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவங்க பிளான் பண்ணபடி அந்த கேம் சேஞ்சர் இறக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவை விட பாதி கூட பார்த்தீங்கன்னா புக்கிங் நடக்கல. இதுதான் உண்மை. நீங்க வேணா ஆன்லைன் புக்கிங்ல போய் பாருங்க. சங்கர் இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம் அப்படி. இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு மகா மட்டமான படத்தை எடுத்து எல்லாத்தோட வயிற்றுச்சலையும் வாங்கி கொட்டிக்கிட்டாரு சங்கர். அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு ஏமாற்றத்துக்காக தான் ரசிகர்கள் படம் வரட்டும், ரிவ்யூ வரட்டும், அதை பார்த்துட்டு நாங்கள் படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால தான் புக்கிங் வந்து ஹெவியாக ஆகலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராம் சரணுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. ஏதோ ஒரு அல்லு அர்ஜுன், பிரபாஸ் இவங்க படம் ஓடுற மாதிரி ராம் சரணுக்குன்னு தனி இவர் படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் ரசிகர்கள்லாம் அந்த அவர் எதிர்பார்க்குற ரசிகர்கள் இங்கே கிடையாது. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி இந்த பிரச்சனையை உருவாக்கின அந்த கேம் சேஞ்சர் படக்குழுவுக்கு அஜித் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை அவாய்ட் பண்ணி அவங்களும் சரியான பதிலடியை தருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எது எப்படியோ இந்த வலைபேச்சு மாதிரியான ஈத்தரை பிடித்த அந்த பொய் சேனல்களை மக்கள் அகற்றி அவர்களை தோலிருத்து, அதாவது எப்படின்னா அவர்களை கண்டுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இவங்க சொல்ற விஷயம்லாம் முக்கால்வாசி பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர வேண்டிய தருணம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்துக்குது. விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி வந்து ஜெயிலில் இருப்பாராம். அவரை வந்து கமல் உள்ள பூந்து காப்பாத்தி கூட்டு வர்றது தான் கமல் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் வருமா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க.
ஆனா படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வில்லன், கமல் சாருக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படிதான் இஷ்டத்துக்கு வியூஸ் வரணும்னு என்ன வேணா பேசுவாங்க. இப்போ ஒரு நடிகருக்கு 2000 கோடி சம்பளம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு நடிகருக்கு இவருக்கெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லைங்க, இவரெல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க, இவரெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்லயே கிடையாதுங்க அப்படிம்பாங்க. இப்ப புரியுதுங்களா இவங்களை பத்தி? பணத்துக்காக மாரடிக்கும் ஒரு மானங்கட்ட கும்பல் தான் இந்த வலைப்பேச்சு. சரி நண்பர்களே, நாம அடுத்த வீடியோவில் இவர்கள் மேலும் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை விவரித்து பேசலாம். அது மட்டும் இல்லாம தல ரசிகர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல வருடமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 படம் வருதுங்க, அது 3 மாச கேப்ல. 3 மாசம் கூட கிடையாது, ஜனவரி மந்த் எண்டு, அந்தாண்ட பிப்ரவரி மார்ச், ஒரு 2.5 மாச கேப்ல வந்து 2 படம் வருது. இத்தனைக்கும் 2 படமுமே தரமான படமா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.